தேவன் தந்த வரையில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் வளர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வரையில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்ற பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்ற பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு கொண்டு வந்த அமைதி அனுபவிக்க இன்றைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இது மாபெரும் மகிழ்ச்சியின் விழா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார், சாவை வென்று விட்டார் என்று மூழ்கி ஆர்ப்பரிப்போம். வெற்றியின் நாளிது. இயேசு தமது உயிர்ப்பின் வழியாக அமைதியையும் வல்லமையும் நமக்கு கொடுத்துள்ளார். உயிர்த்த இயேசு கல்லறையில் இல்லை, மாறாக நம்மோடு வாழ்கின்றார். தோல்வியிலிருந்து வெற்றிக்கும், துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும், துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், பாவத்தில் இருந்து மீட்புக்கும், மரணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கும் நம்மை அழைத்து செல்ல இயேசு உயிர்த்து விட்டார் என்று மூழ்கி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவராகிய இயேசு மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நமக்கு விடுதலை கொடுக்க, நோய்களுக்கு மருந்திடாக வாழ்ந்திட, அமைதியை வழங்க, சுமைகளை சுமக்க இயேசு உயிர்த்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அச்சம், பயம், கலக்கம், வேதனை ஆகியவற்றை கடந்து வெற்றி வீரர்களாக நாம் வாழ்க்கையில் இயேசுவை அறிவித்து உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே
இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் பல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. உயிர்த்த இயேசுவின் வல்லமையை பெற்றுள்ள நாம் செல்லும் இடமெங்கும் நன்மையை மட்டுமே செய்து கொண்டு செல்லவும், இறைவனின் சாயலை அனைத்திலும் அனைவரிலும் காணவும், கடவுளின் சாட்சிகளாய் வாழ்ந்து இம்மண்ணின் மதிப்பீடுகளை விதைத்து இரத்தம் சிந்தி திருமறையை காத்த மறைசாட்சியர்களாய் போன்று வாழ்க்கை வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 மற்றும் 37 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார்.
கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவருக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானது, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். ஆண்டவரே, தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டே கண்டே என் தேவனை கண்டே. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டே கண்டே என் தேவனை கண்டே. காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும்
அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் முதல் 9 இறைவார்த்தைகள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரோலி எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லித் தருகிறது. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை வெறுமையாக இருக்கிறது. வெறுமையை பார்க்கிற இயேசுவினுடைய சீடர்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நற்செய்தியில் பார்க்கிறோம். இயேசுவை காண வேண்டும், அவருடைய உடலுக்கு நறுமண தைலங்கள் பூச வேண்டும் என்பதற்காக சில பெண்கள் முன்னே செல்கிறார்கள். மகதல மரியா அவர்கள் கல் அகற்றப்பட்டிருப்பதை பார்த்து உள்ளே நுழைந்து பார்க்கிறார்கள். உள்ளே இயேசுவினுடைய உடலை காணவில்லை. எனவே மகதல மரியா என்ன நினைக்கிறார், இயேசுவினுடைய உடல் இங்கு இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் இயேசுவினுடைய உடலை எடுத்து சென்று விட்டார்கள் என்று நினைக்கிறார். அவர் இந்த செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கிறார். திருத்துதர்கள் ஓடி வந்து பார்க்கிறார்கள். அவர்களும் மகதல மரியா எந்த கல்லறையை வெறுமையாக இருப்பதை கண்டாரோ அதே கல்லறை வெறுமையாக இருப்பதை காண்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனப்பான்மை வேறாக இருக்கிறது. மகதல மரியா வெறுமையான கல்லறையை பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று நினைத்தார். ஆனால் இயேசுனுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். இனியவர்களே, ஒரே நிகழ்வு, இருவரும் வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள். தாங்கள் எதை புரிந்து கொண்டோம், தாங்கள் எதை நம்புகிறோம் என்பதன் அடிப்படையிலே தாங்கள் பார்க்கிற காரியத்தை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். மகதலா மரியாவிற்கு இயேசுனுடைய உயிர்ப்பின் மீது பெரும் நம்பிக்கை இருந்ததா தெரியவில்லை. எனவே தான் இயேசு கிறிஸ்து நேரடியாக தோன்றுகிற பொழுது கூட அவர் தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொண்டு, நீர் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு சென்றால் என்னிடம் கொடும் என்று கேட்கிறார்.
ஆனால் இயேசுனுடைய சீடர்கள் திருத்துதர்கள் கல்லறையை காண்கிற பொழுது, கல்லறைக்குள் நுழைந்து பார்க்கிற பொழுது, அது வெறுமையாக இருக்கிறதை காண்கிற பொழுது அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த பொழுது சொன்னாரே, நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று நினைக்கிறார். இனியவர்களே, ஒருவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் உயிரோடு நம் கண் முன்பாக அல்லது உடலாக நம் முன்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் நம் முன்பாக இருந்தாலும் அவருடைய இருப்பு நம்மிடம் இல்லாமல் போனாலும் அவருடைய வார்த்தையை நாம் நம்ப முடியும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான உறவாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 ஆண்டுகள் வாழ்கிற பொழுது, பணி செய்கிற பொழுது, இயேசுனுடைய சீடர்களோடு திருத்தூதர்களோடு அவர் 3 ஆண்டுகளும் பயணிக்கிறார். அவர்களிடம் தான் மேலும் மேலும் பாடுபட்டு துன்பப்பட வேண்டும், இறக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறார். இறையாட்சியினுடைய வருகையை பற்றி சொல்கிறார். கடவுளுடைய போதனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு பாடங்களை சொல்லிக் கொடுக்கிற பொழுதும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாத போதெல்லாம் அவர் மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு அவர்களை தயாரித்த பிறகு அவர் இறக்கிறார், உயிர்க்கிறார். சீடர்கள் அவரை நம்ப தொடங்குகிறார்கள். நான் என்னுடைய சீடரோடு எத்தகைய உறவு பாராட்ட வேண்டும், அந்த உறவு தான் நான் இறந்த பிறகு கூட அவர்களை தூண்டி எழுப்பும் என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். எனவே தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சீடர்களை தயாரிக்கிற பொழுது அவர்களோடு உண்மையான உறவு பாராட்டுகிறார். எனவே தான் இயேசுனுடைய இருத்தல் இல்லாத சூழலிலும் கூட அவர்கள் இயேசுவை நம்பினார்கள். இயேசு எப்படி உயிர்த்தார் என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தார்கள். என்ன செய்கிறார்கள்? தாங்கள் செல்கிற இடமெல்லாம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள். அப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? நாங்கள் அவரோடு உண்டு குடித்தோம். உண்டு குடித்தல் என்பது இயேசு இறப்பதற்கு முன்பாக நடந்தது. இயேசுடைய இறப்பிற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்ட உறவு பாராட்டினார்களோ அந்த உறவின் அடிப்படையில் எங்களோடு உண்டு மகிழ்ந்தவர், உண்டு குடித்தவர், எங்களோடு பேசியவர், எங்களோடு உரையாடியவர், எங்களுக்கு கண் முன்பாக அருஞ்செயல்களை செய்தவர், மக்களை எதிர்த்து மக்கள் சார்பாக நின்று அதிகாரிகளை எதிர்த்து நின்றவர், அனாவசியமான சட்டங்களை எதிர்த்து நின்ற ஆண்டவர் உண்மையானவர். இந்த உலகத்தில் அவர் வாழ்கிற பொழுது அந்த உண்மை தன்மை எங்களுக்கு கற்பித்தார். எனவே அவருடைய வார்த்தைகளே உண்மையாக இருக்க வேண்டும். அவர் இறந்தார், அவர் உயிர் தெழுந்தார், ஏனென்றால் அவர் அதை சொல்லியிருந்தார். இனி இவர்களே, நான் எப்படிப்பட்ட உறவு பாராட்டுகிறேனோ அந்த உறவு தான் நான் இருந்தாலும் நான் இல்லாமல் போனாலும் அந்த உண்மை தன்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இயேசுனுடைய கல்லறையில் இயேசு இல்லை, இயேசுனுடைய உடல் கூட இல்லை, ஆனால் அவர் உயிர்த்து விட்டார் என்று சீடர்கள் நம்புவதற்கான காரணம் அவர் இறப்பதற்கு முன்பாக அவர்களோடு கொண்டிருந்த நட்புறவு, அன்புறவு. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் மனிதர்களோடு நாம் வாழ்கிற பொழுது ஒரு விதமாகவும் அவர்கள் இல்லாத போது இன்னொரு விதமாக மாறுகிறோம். இருவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 3ஆம் மனிதரை பற்றி குறை சொல்வதும், அவர் போய்விட்ட பிறகு யார் பேசிக் கொண்டிருந்தாரோ அவரை பற்றி இன்னொருவரிடம் குறை சொல்வதும் மிக எளிதாக நடந்து விட்டது. அப்போ ஒருவரோடு இருக்கிற பொழுது ஒரு முகமாக, அவர் இல்லாத பொழுது வேறு ஒரு முகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் நம் இருவருக்கும் சரியான புரிதல் இல்லை என்பது பொருள். மனிதர்கள் நம்மோடு வாழ்ந்தாலும் நம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து சென்றாலும் அவர்களை பற்றி நான் நன்றாகத்தான் நல்ல விதமாகத்தான் யோசிப்பேன், அவர்களை பற்றி நான் நல்ல காரியத்தை தான் சொல்வேன் என்று சொன்னால் எனக்கும் அவருக்குமான உறவு மிக நன்மையாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது, உண்மையானதாக இருக்கிறது என்பது பொருள். இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக சீடர்களோடு கொண்டிருந்த உறவு உண்மையானது, உறுதியானது, நம்பகத்தன்மை கொண்டது. எனவே தான் அவர் இறந்த பிறகு கூட அவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவரை அவர்கள் உயிர் தெழுதலை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இயேசுவோடு கொண்டிருந்த நட்புறவு, இயேசு இறப்பதற்கு முன்பாக கொண்டிருந்த உண்மை தன்மை, அவர் இறந்து உயிர் தெழுந்த பிறகு அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்னை சார்ந்தவர்கள் நான் இல்லாத பொழுது என்னை பற்றி குறைப்பட்டுக் கொள்கிறார்கள், நான் இல்லாத சூழ்நிலை என்னை குறித்து அவதூறு பேசுகிறார்கள், எனக்கும் அவர்களுக்கான உறவு நேரடியாக ஒரு விதமாகவும் மறைமுகமாக வேறு விதமாகவும் இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அவர்களோடு நாம் உண்மையான உறவு பாராட்டவில்லை என்பது பொருள். நாம் வாழ்கிற மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மைத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்மைத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் ஒளிவு மறைவு இல்லை. இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ஒளிவு மறைவு இல்லாதது போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் தந்தையிடமிருந்து எதை கற்றுக்கொண்டேனோ, எதை தெரிந்து கொண்டேனோ எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன், எதையும் நான் மறைக்கவில்லை, எனவே தான் உங்களை நான் நண்பர்கள் என்று சொல்கிறேன். அதனால் தான் எல்லாம் அறிக்கையிட்ட எல்லா காரியத்தையும் சொல்லிய இயேசுவை அவர்கள் நம்பினார். உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தருகிற காரியம் இதுதான். ஒருவர் உயிரோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நேரடியாக நம்மோடு இருந்தாலும், வேறு எங்காவது ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும்
அவர்களோடு ஒருவர் நாம் பாராட்டுகிற நல்ல உறவு, நல்லெண்ணம் அது எப்பொழுதும் நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதற்கான வரத்தை திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. வல்லமை உள்ள ஆண்டவரே, எமது திரு அவை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் நற்செய்தியை துணிவுடனும் உற்சாகத்துடனும் அறிவித்து உமது சான்று பகர்ந்து வாழ்க்கை வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வீரராக உயிர்த்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் அன்பையும் அமைதியையும் அனைவருக்கும் கொடுத்து வாழவும் இறையாட்சியை மண்ணில் கட்டி எழுப்ப தேவையான ஆற்றல் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த ஆண்டவரே, எமது திரு அவையிலும் நாட்டிலும் பங்கிலும் உலகத்திலும் அமைதி நிலவிடவும் போர் பகைமை அனைத்தும் ஒழித்திடவும் மக்கள் அனைவரும் நீர் கொண்டு வந்த அமைதியை அணிவிக்கவும் தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாக உயிர்த்த ஆண்டவரே, எம் வாழ்வின் இருளின் செயல்களின் களைந்து ஒளியின் மக்களாக வாழவும் அமைதியை மனிதர்களில் தேடாமல் ஆண்டவராகிய உம்மில் தேட தேவையான ஞானத்தை எமக்கு தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்று உமக்களிடை உந்தன் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்கள்ளி பெறும் நாங்கள் வழி பொருட்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் அளிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக ஒளியினுடைய செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகத்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தீர்த்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும், என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும், என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வமே, ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறை என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னை உறையவாராய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலைவணங்கவும். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழிய வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.